السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 துஆக்களையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை அவனிடம் கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய பல தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் கபூலாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரம் எதுவென்பது பற்றி இமாம்களிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் என்பதாக. அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், இந்த ஜும்ஆவுடைய நாள் அசரிலிருந்து மக்ரிபுக்கு இடைப்பட்ட அந்த நேரம், அந்த நேரத்தில் தான் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று இந்த துஆக்களை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அதே போன்று இன்னும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த துஆவை ஓதி அவனிடத்திலே எந்த விடயத்தை கேட்கின்றோமோ அதனை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது துஆ, நாம் இந்த ஒவ்வொரு துஆக்களையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஓத வேண்டும். இறை நம்பிக்கையோடு யக்கீனோடு நாம் ஓதக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் ஏனோ தானோ என்று கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தன்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமோ என்ற அந்த சந்தேகத்தில் துஆக்களை கேட்டால் கூட அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய இந்த துஆவை யக்கீனோடு கேட்போம். அதில் முதலாவது துஆ, லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு
يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த விடயத்தை கேட்கின்றோமோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்தை அவன் நமக்கு வழங்குகின்றான். நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த துஆ நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு துஆ. சுப்ஹான ரப்பியல் அலியில் அலல் வஹாப், சுப்ஹான ரப்பியல் அலியில் அலல் வஹாப் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவை துதிக்கக்கூடிய, அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சுப்ஹான ரப்பியல் அலியில் அலல் வஹாப் என்று வரக்கூடிய இந்த துஆவையும் நாம் அதிகமாக ஓதுவோம். அதன் பின்னால் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ தான் 3வது துஆ. இந்த துஆவை நாம் 10 தடவைகள் ஓதுவோம். சுப்ஹானல் ஹாலிகில் பாரிஇ சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல் ஹாலிகில் பாரிஇ சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 10 தடவைகள் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அவன் மாற்றத்தை உண்டாக்குவான். நாம் இந்த துஆக்களை ஓதி நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகவும் கண்ணியமான ஒரு நாள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், இந்த உலகம் அழியப் போகின்ற நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா உயிரினங்களும் இந்த ஜும்ஆவுடைய நாளை கண்டால் அஞ்சுகின்றது, பயப்படுகின்றது, ஆனால் மனிதனை தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் அஸருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 80 தடவை ஸலவாத் கூறினால் நம்முடைய 80 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நமக்கு எந்த ஸலவாத் தெரியுமோ அந்த ஸலவாத்தை ஓதுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவைகள் அவன் அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒரு நாளைக்கு 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். நாம் இந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமான சகோதரர்கள் இஸ்திக்ஃபார் என்றால் எவ்வாறு நாம் இஸ்திக்ஃபார் செய்வது என்று கேட்கிறார்கள். இஸ்திக்ஃபார் அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அதிகமாக ஓதுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். ஏராளமான இஸ்திக்ஃபார்கள் இருக்கின்றது. அதிலே மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார், மிகவும் சிறிய ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இதனை அதிகமாக ஓதுவோம். நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குகின்றான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.